இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் யூனிட் 2 தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்தினுடைய அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸு போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். The central government is the dash in our country. ஸோ மத்திய அரசாங்கம் நமது நாட்டில் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கவர்மெண்ட், உச்சமான ஒரு அரசு, சுப்ரீம் கவர்மெண்ட். சுப்ரீம் கவர்மெண்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா SUPREME, சுப்ரீம் கவர்மெண்ட். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், GOVERNMENT. The headquarters of the central government is. So, மத்திய அரசின் தலைமை அலுவலகம் எங்கே உள்ளது? The headquarters of the central government is at New Delhi. NEWDELHI. Third question, dash is the supreme commander of armed forces. ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்படின்னா நமது தேசத்தினுடைய இராணுவம். இராணுவத்தினுடைய உச்சகட்ட தலைவர் யார் அப்படின்னா தி பிரசிடென்ட். THE தீல T கேப்ஸ் போடுங்க, பிரசிடென்ட்டுக்கு P கேப்ஸ் போடுங்க. PRESIDENT, பிரசிடென்ட். The post of Prime Minister of India has adapted the dash model of constitutional democracy. ஸோ நம்ம அரசியலமைப்பு மாடல்லாம் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பதவி, இந்தியாவின் பிரதமர் பதவி எந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை பின்பற்றி நாம் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளோம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலாண்டோட பார்லிமெண்ட்டு. இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ ஏன் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஊரில் அது இருக்கிறதுனால அதுக்கு வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு பேர். அது இங்கிலாந்து நாட்டில் இருக்கும். ஸோ வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு பேர் போடுங்க. வெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், மினிஸ்டர் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், வித்தின் ப்ராக்கெட்டில் இங்கிலாந்து போடுங்க. The parliament is the dash organ of the யூனியன் கவர்மெண்ட். ஸோ மத்திய அரசினுடைய எந்த ஒரு அங்கமாக பாராளுமன்றம் இருக்கின்றது? லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அங்கமாக இது இருக்கின்றது. சட்டம் இயற்றக்கூடியங்கிறதுக்கு தான் லெஜிஸ்லேட்டிவ், LEGISLATIVE. நான் ஸ்பெல்லிங் படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வரும். Question number 6. At present, the Lok Sabha consists of dash members. தற்சமயம் நம்முடைய லோக்சபா பாராளுமன்றம் 2 சபைகளை கொண்டது. லோக்சபாவில் எத்தனை உறுப்பினர்கள் தற்சமயம் இருக்கிறார்கள் என்றால் 545 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 545. 543 people are elected by the people. 2 members are nominated by the president. And the 2 members belongs to Anglo-Indians. ஸோ ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்த 2 பேர் அவங்க பிரசிடெண்ட்டால் நியமனம் பண்ணுவாங்க. 543 பேரும் elected by the people. Question number 7. Generally, the Lok Sabha enjoys a term of dash from the date of its first session. ஸோ முதல் கூட்டத்தொடர் துவங்கிய நாளிலிருந்து லோக்சபா எத்தனை ஆண்டு காலம் பதவி வகிக்கலாம்? பொதுவாக 5 ஆண்டுகள். ஸோ வேறு பல காரணங்களால் முன்கூட்டியே அவைகள் கலைக்கப்படலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 years. என்ஜாய் எ டேர்ம் ஆஃப் 5 years அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. The Lok Sabha is presided over by the dash who is elected by its members.
ஸோ லோக்சபாவில் நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்துபவர் யார்? அவரை வந்து உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறார்கள். லோக்சபா உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுபவர் அவர். தி ஸ்பீக்கர். லோக்சபாவின் தலைவர் ஸ்பீக்கர். தி போடுங்க, ஸ்மால் டி போட்டால் போதும். ஸ்பீக்கருக்கு எஸ் வந்து கேப்ஸ் போடணும். SPEAKER. 9th question. Dash is the final appellate court in the country. நமது நாட்டில் இறுதியான ஒரு கோர்ட் எது அப்படின்னு கேட்டாக்கா தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எஸ் கேப்ஸ், சி கேப்ஸ். SUPREMECOURT. Dash is the guardian of the constitution. நமது அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான். அதே ஆன்சர் தான். த சுப்ரீம் கோர்ட் ஆஸ் இட்ஸ் பர்மனண்ட் சீட் இன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம இந்தியாவில் எங்கே வந்து ஒரு நிலையான இடம்? நியூ டெல்லி. த பவர் ஆஃப் ஜுடிஷரி டு டிக்ளேர் எ லா as unconstitutional is known as judicial review. ஸோ இந்த ஜுடிஷரினா இந்த கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சட்டத்தினை அது அரசியலமைப்பிற்கு புறம்பானது அல்லது அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டது என்று ஒரு சட்டத்தினை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் ஜுடிஷரிக்கு இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜுடிஷியல் ரெவ்யூ. JUDICIAL ஜுடிஷியல் ரிவ்யூ. REVIEW. சரியா? இது நம்ம 12 fill in the blanks பார்த்துருக்கோம். அடுத்ததாக சூஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது புக் பேக்கில் பழைய புக்கில் இருந்துச்சோ அதை பார்க்கலாம். The joint sitting of Indian Parliament for transacting legislative business are presided over by. ஸோ நம்ம பார்த்துருக்குறோம் பாராளுமன்றத்தின் இரு சபைகளும் அந்த இரு சபைகளும் ஒன்றாக உட்கார்ந்து அவர்கள் அந்த சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அந்த இரு அவைகளும் கூடியிருக்கின்ற அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை யார் வழி நடத்துவார்கள் அல்லது யார் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள்னு கேட்டிருக்கோம். தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. டிஸ்பியூட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கம்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட் அண்டர். அதாவது பிரச்சனைகள் ஒரு மாநிலங்களுக்கு இடையே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஒரு தவா இருக்கு, மாநிலங்களுக்கு இடையே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்லது மாநிலத்திற்கும் மத்திய அரசாங்கங்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள். ஸோ இவைகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்பொழுது அது எந்த ஜுரிடிக்ஷனில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கேசஸ் 3 வகையாக வரும். ஒன்று அப்பீலேட் ஜுரிடிக்ஷன், ஒன்று ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன், இன்னொன்று அட்வைசரி ஜுரிடிக்ஷன். ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் கேசஸை நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் அது ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். இது ஒரிஜினல் ஜுரிடிக்ஷனில் வரும். அதே நேரத்தில் அப்பீலேட் ஜுரிடிக்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வாதாடி முடிச்சுட்டு ஒரு தீர்ப்பு வந்துடும். அந்த தீர்ப்பு ஒரு தரப்பினர் 2 தரப்பினர் இருப்பாங்க. தீர்ப்பு ஏதேனும் ஒரு தரப்பினருக்கு அதிருப்தியை தருமையானால் அவர்கள் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவார்கள். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழமையாக உள்ள நீதிமன்றங்களில் வழக்கானது வாதாடப்பட்டு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருமையானால் அது அப்பீலேட் ஜுரிடிக்ஷன். நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்தால் அது ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் அல்லது மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பிரச்சனைகள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் தான் கேஸ் ஃபைல் ஆகும். அதுக்கு ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன்னு பேர். அடுத்ததாக the president generally nominates 2 members belonging to the dash community to the Lok Sabha. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 543 பேர் லோக்சபாவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். 2 பேரும்
ஜனாதிபதி நியமிப்பார். அந்த 2 பேர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றால் ஆங்கிலோ இந்தியன், ANGLOINDIAN, ஆங்கிலோ இந்தியன். Who is the real executive in parliamentary type of government? இது நம்ம பார்த்தோம். ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிக்யூட்டிவ் தான் பிரசிடென்ட்டும். த பிரசிடென்ட் இஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் பிரசிடென்ட், இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறது தான். பிரசிடென்ட் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இதெல்லாம் அவருக்கு வர்றது. அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இது 3 பிரசிடென்ட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா மெம்பர், மேலவை ராஜ்யசபா 18 பேர், லோக்சபாவுக்கு 39 பேர். அடுத்து பார்லிமெண்ட் செஷன்ஸ், பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 3 முறை கூடும். ஒன்று வந்து பட்ஜெட் செஷன்னு பேர். பட்ஜெட் செஷனோட காலம் பிப்ரவரியிலேருந்து மே மாதத்திற்குள். மான்சூன் செஷன், பருவக்காலம் கூட்டத்தொடர், அது ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர், வின்டர் செஷன், நவம்பர் டு டிசம்பர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிறோம் சில டிப்ஸு ஆன்சர் பண்ணுறதுக்கும். ஸோ இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3rd யூனிட் பொறுத்தளவில் டூ யூ நோன்னு ஒன்று இருக்குது, புக்கில் இருக்கிறது. அதை நான் ஒரே ஒரு இதில் கொடுத்துட்றேன். இப்போ இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.